Infinixல இருந்து GT10 Pro அப்படிங்கிற ஒரு புது கேமிங் ஸ்மார்ட் போனை வந்து Infinix நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Infinixோட GT10 Proல எல்லா விஷயங்கள் இருக்கு. மேலும் இது வாங்கலாமா வேண்டாமா, எந்த விஷயம்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பேசுறேன். சோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த Infinixோட GT10 Proட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடுல கிளாஸ் பாடி கொடுக்குறாங்க. இந்த போனோட பேக் சைடு பார்க்கிறதுக்கு நத்திங் போனை பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கு. ஆனா அதோட கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டைலாக வந்து கொடுத்திருக்காங்க. மற்றபடியாக இந்த டிசைனை வந்து Infinix நிறுவனம் சைபர் மெக்கா டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பார்க்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபுல்லாக டிசைனா இருந்தாலும் எல்லாமே எல்இடி டைப்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக கேமராக்கு பக்கத்துல வந்து ஒரு 4-5 லைன் மாதிரி தெரியுது. சோ அந்த லைன்ல தான் நமக்கு வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எல்இடி லைட்டிங் வருது. இந்த எல்இடி லைட்டிங் வந்து கால்ஸ் ரிங்டோன் அடிக்கும் போது, நோட்டிபிகேஷன் வரும்போது, அப்ப சார்ஜ் பண்ணும்போது மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து வித்தியாசமாக வந்து லைட் வந்து மாத்தி மாத்தி அமைச்சிக்கலாம். குறிப்பா மியூசிக் ப்ளே பண்றீங்கனாலோ இல்லனா வந்து நமக்கு இன்கமிங் ரிங்டோன் கேத்தாப்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிதம் கேத்தாப்ல வந்து அந்த லைட்ஸ் வந்து மாறும் சொல்றாங்க. அதுபோக சார்ஜ் பண்ணும்போது எவ்வளவு சார்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து அந்த லைட் வச்சு பார்த்து வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தபடி ஃப்ரண்ட் சைடு டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள 10-bit AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 900 nits வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாம நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த டிஸ்ப்ளேயோட கொடுக்குறாங்க. சோ டிஸ்ப்ளே ஒரு நல்ல ஒரு தரமான டிஸ்ப்ளே வந்து Infinix இந்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளேயா வருது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல MediaTekோட Dimensity 8050 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. இது ஒரு 3 GHz கான காட்டஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸரா வருது. கிராபிக்ஸ்கா வந்து ARM G77 MC9 GPU கொடுக்குறாங்க. சோ பேசிக்கா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸரா வருது. குறிப்பா சொல்லணும்னா Snapdragonோட 870 சிப்செட்டுக்கு நிகரான பெர்ஃபார்மன்ஸ் இதுல கிடைக்கும். அதாவது ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே இதுல ரன் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங்கும் இதுல பண்ணலாம். இது போக கேமிங் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கறதுக்காக இதுல வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. மேலும் வந்து RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 ஆக கொடுத்திருக்காங்க. மத்தபடி அந்த போன் வந்து Android 13 OSல XOS 13 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா இருக்கு. மொத கேமரா ஒரு 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.75 ஆபர்ச்சர்ல வருது. ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும், மூணாவது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும் தராங்க. மத்தபடி குவாட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 ஆபர்ச்சர்ல வருது. இது போக இந்த போனுக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைரஸ் ஆடியோ மாதிரி சப்போர்ட்லாம் இருக்கு. இந்த போனுக்கு IP53 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனா லைட்டா தண்ணி போட்டாலும் பிரச்சனை இருக்காது. போனோட வெயிட் 187 கிராம் வருது. மத்தபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5G SANC சப்போர்ட் தராங்க. இப்போ dual 4G VoLTE, Wi-Fi, Bluetooth 5.2, NFC மாதிரியான விஷயங்கள் இதுல தராங்க. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இதுல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுக்க USB Type-C போர்ட் தராங்க. இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது இந்த போன் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல வந்து சார்ஜ் பண்ணி முடிச்சிடலாம் சொல்றாங்க. மத்தபடி OS அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போனுக்கு வந்து 1 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 2 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லிருக்காங்க. கூட ஒரு வருஷம் வந்து OS அப்டேட்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கடைசியாக இந்த Infinixோட GT10 Pro வந்து சைபர் பிளாக், மிரேஜ் சில்வர் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இது விலை அப்படின்னு பார்க்கும்போது 19999 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. சோ ஓவராலாக இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல பிரைசிங் Infinix எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லணும். காரணம் வந்து Snapdragon 870க்கு நிகரான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராசஸர் வந்து இந்த போனுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு டிஸ்ப்ளேயும் நல்லா இருக்கு. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க. இது போக பேக் சைடுல வந்து டிஃபரண்டான ஒரு டிசைன், அது போக 5000 mAh பேட்டரி மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கு. பேக் சைடுல மொத கேமரா வந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது மூணாவது கேமரா கடமை கொடுத்திருந்தாலும் மத்த எல்லா விஷயங்களும் வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. சோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆல் ரவுண்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த போன்ல இருந்து கிடைக்கும். சோ நீங்க இந்த Infinixோட GT10 Pro பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.